இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தலைமை நீதிபதி நியமனத்தில் அரசியல் தலையீடு உள்ளதா? விசாரணை மேற்கொள்ள அரச விசாரணை ஆணையம் அமைப்பீர். நாட்டின் தலைமை நீதிபதி நியமனத்தில் அரசியல் தலையீடு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்கு அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று PKR கட்சியின் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாட்டின் நீதி பரிபாலனம் ஒரு சுயேட்சை அமைப்பாக சுதந்திரமாக செயல்பட வேண்டிய நிலையில் அதன் முக்கிய பதவிகளை நியமிப்பதில் சில தலையீடுகள் இருப்பதாக கூறப்படுவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தொடர்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மௌனம் காப்பதிலிருந்து விலகி நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று முன்னாள் பொருளாதார அமைச்சரும் PKR கட்சியின் முன்னாள் துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லி தலைமையில் இன்று காலையில் பூச்சோங்ஜயாவில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். கடந்த 2007 ஆண்டு நாட்டின் நீதிபதிகள் நியமனத்தில் தலையீடு செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட முன்னணி வழக்கறிஞர் VK லிங்கத்தை போன்று மீண்டும் ஒரு சம்பவம் நீதித்துறையில் ஏற்பட்டு விடாமல் இருக்க இது குறித்து அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்படுவது அவசியமாகும் என்று ரஃபீசி குறிப்பிட்டார். நீதிபதி துறையில் யார் யார் நீதிபதிகளாக நியமிக்கப்பட வேண்டும், யாருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி துன் அஹ்மத் ஃபைரூஸ் அப்துல் ஹலீமுடன் வழக்கறிஞர் VK லிங்கம் பேசிக்கொண்டு இருந்த தொலைபேசி உரையாடல் கசிந்ததை தொடர்ந்து அது குறித்து விசாரிக்க அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. 2008 ஆண்டு பொது தேர்தலில் ஆளும் பரிசான் நேஷனல் அரசாங்கம் 4 மாநிலங்கள் இழந்ததற்கு தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சியினர் VK லிங்கத்தின் இரகசிய தொலைபேசி உரையாடலை ஆயுதமாக எடுத்தனர். அதுபோன்ற ஒரு நெருக்கடி மீண்டும் நீதித்துறையில் நடந்துவிடாமல் இருக்க தலைமை நீதிபதிகள் நியமனத்தில் அரசியல் தலையீடு இருப்பதாக கூறப்படுவது தொடர்பில் அரசு விசாரணை ஆணையம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்று ரஃபீசி வலியுறுத்தினார். கடந்த சனிக்கிழமை முதல் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 காருக்குள் பிணமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடாஜித்ரா அருகில் சுங்காய்கோரோ என்ற இடத்தில் அந்த 6 காருக்குள் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் 3 சிறார்கள், ஒரு கைக்குழந்தை ஆகியோர் பிணமாக கிடந்ததாக அதன் பேச்சாளர் குறிப்பிட்டார். ஆற்றில் விழுந்து கிடந்த ஒரு வாகனத்தை பொதுமக்கள் சோதனையிட்ட போது 6 உயிரிழந்த சம்பவம் தெரியவந்தது. சடலங்களை அகற்றும் பணி இன்று காலை 9 மணி அளவில் நடைபெற்றது. சம்பந்தப்பட்டவர்கள் கடா ஜெர்லினை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை என்று அவர்களின் குடும்பத்தினர் போலீசில் புகார் செய்திருந்தனர். இந்தியாவின் தொழில்நுட்ப கழகத்தின் வளாகத்தை மலேசியாவில் நிறுவுவது குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். IIT எனப்படும் தொழில்நுட்ப கழகம் இந்தியாவின் தலையாய தொழில்நுட்ப பயிற்சி கழகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் கல்வி ஆகியவற்றில் மலேசியாவும் இந்தியாவும் கொண்டுள்ள ஒத்துழைப்பு மூலம் இந்த உயர்கல்வி கூடத்தை மலேசியாவில் நிறுவுவது வாயிலாக இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த முடியும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டத்தோஸ்ரீ அன்வாரின் இந்த கோரிக்கையை தொடர்ந்து மலேசியாவின் எதிர்காலத்தை மையமாக கொண்டு டிஜிட்டல் பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவான AI, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி முதலியவற்றில் மலேசியாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா ஆராய்ந்து வருவதாக பிரதமர் அன்வாரிடம் இந்திய பிரதமர் மோடி உறுதி அளித்துள்ளார். பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜனீரோவில் நடைபெற்று வரும் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகள் சம்பந்தப்பட்ட 17வது பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடியுடன் நடத்தப்பட்ட சந்திப்பில் அன்வார் இதனை தெரிவித்துள்ளார். மலேசிய நீதி பரிபாலனத்திற்கு மீண்டும் ஒரு பெண் தலைமை ஏற்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
தற்போது தலைமை நீதிபதி பொறுப்புகளை கவனித்து வரும் மலாயா தலைமை நீதிபதி தான் ஸ்ரீ ஹஸ்னா முகமது ஹஷிம் நாட்டின் தலைமை நீதிபதி பொறுப்புக்கு அமர்த்தப்படலாம் என்று ஆரூடங்கள் வலுத்து வருகின்றன. தான் ஸ்ரீ ஹஸ்னா முகமது நாட்டின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுவாரேயானால் நாடு துன்தங்கு மைமூனா துவான் மாட்டிற்கு பிறகு இரண்டாவது முறையாக ஒரு பெண் தலைமை நீதிபதியை பெறுகிறது என்று வகைப்படுத்தப்படும். இதேபோன்று காலியாகியுள்ள இரண்டாவது உச்ச நீதிமன்றமான அப்பீல் நீதிமன்றத்திற்கும் ஒரு பெண் தலைவராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. டத்தோ ஜபாரியா முகமது யூசுப் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக நியமிக்கப்படலாம் என்று ஆரூடங்கள் வலுத்துள்ளன. சரம்பான் சுங்கைகாடோட் தாமான் துவான்கு ஜாஃபாரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஆதி பெரிய நாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தின் வருடாந்திர மகோத்சவ பெருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. நேற்றைய விழாவில் இந்து ஆலயங்கள் இந்து அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு பேரவையான மஹிமாவின் தலைவரும் கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அறங்காவலருமான டத்தோ என் சிவகுமார் சிறப்பு வருகை புரிந்தார். இந்த வருடாந்திர மகோத்சவ பெருவிழாவிற்கு தலைமையேற்று வழிநடத்தி வரும் தமிழகம் திரு கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் தேவஸ்தானம் சார்பில் டத்தோ சிவகுமாருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி தலைப்பாகை கிரீடம் அணிவித்து சிறப்பு செய்தார். தேவஸ்தானத்தின் வருடாந்திர மகோத்சவ பெருவிழாவையொட்டி இன்று திங்கட்கிழமை காலையில் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பிச்சாண்டீஸ்வரர் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. உலகத்துக்கு படியளக்கக்கூடிய பிச்சாண்டீஸ்வரர் பெருமான் வீதி உலா எழுந்தருளினார். இன்று மாலையில் திருக்கல்யாண உற்சவத்துடன் மங்களம் தரக்கூடிய திருக்கல்யாண விழா வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. இந்த திருக்கல்யாண உற்சவ விழாவில் பக்த பெருமக்கள் அடியார்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் அருளாசியை பெறுமாறு தேவஸ்தானம் கேட்டுக்கொள்கிறது. தனது 15 மாத கை குழந்தையை சித்திரவதை செய்து கொன்றதாக நம்பப்படும் மாதுவும் அவரின் காதலனும் விசாரணைக்கு ஏதுவாக 7 நாள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மலாக்கா அலுர்கஜாவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று அந்த ஜோடியினர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இருவரும் மலாக்கா நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் டாக்டர் தியோ ஷூயி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவல் அனுமதியை போலீசார் பெற்றனர். அவ்விருவரும் மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். புலாவ் சபாங் பண்டார் செத்தலிட்டில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் அந்த 15 மாத பெண் குழந்தையின் பிட்டத்தில் கடுமையான காயங்கள் இருந்தது தெரியவந்துள்ளது. மாமன்னருக்கு எதிராக அருவருக்கத்தக்க உள்ளடக்கத்தை பதிவேற்றம் செய்ததாக நம்பப்படும் பெண் ஒருவர் ஷா ஆலம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 39 வயது சுஹைலா அப்துல் ஹலீம் என்ற அந்த மாது நீதிபதி நோராஸ்லின் ஒத்மான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. 6 பிள்ளைகளுக்கு தாயான அந்த மாது கடந்த ஜனவரி 5ஆம் தேதி பட்டாலிங் மாவட்டத்திற்கு உட்பட்ட சுங்கைபுலோவில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அந்த மாது தனக்கு எதிரான குற்றத்தை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.